நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஐலாண்ட் டீமுக்கான செகண்ட் ஓடி மேட்சுக்கான ட்ரீம் லோட் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஜிஎல் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். மேட்ச் எங்க நடக்குதுன்னா சேக் ஸ்டேடியம் அபுதாபி மேட்ச் நடக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச் வந்து அதே கிரவுண்ட்ல தான் மறுபடியும் மேட்சஸ் நடக்குது. மேட்ச் எந்த டேட்டில் நடக்குதுன்னா 4ஆம் தேதி மேட்ச் நடக்குது. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 5 PM மேட்ச் நடக்குது. டோட்டலாக இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 53 மேட்ச் நடக்குது. இதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32 டைமும் பேட்டிங் ஸ்டாண்ட் பண்ணி 21 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஹையஸ்ட் ஓட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 313 50 ஒரு முடிவில் வச்சுக்கிறாங்க. லோஸ் ஓட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 63 10 51 முடிவில் விக்கெட் எடுத்துக்கிறாங்க. இதில் லாஸ்ட் ஓடி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா டீம் பேட் பண்ணி வின் பண்ணிக்கிறாங்க. ஐலாண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அந்த 229 ரன் சேஸ் பண்ண முடியாமல் விக்கெட் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் கொஞ்சம் இன்சியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகுது. மீடியம் பேஸர் பவுலர்ஸ் பற்றி நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோல்ஸ் இப்போ கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேட் பஸ்ட் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டேஜ் பார்த்தீங்கன்னா வின்னிங் அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு டீமோட ஸ்கோர் பேட்டர்ன், அதாவது இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பேட்டர்ன் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 300 மேலே பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் வந்திருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கோர் தான் அதிகமாக வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா 200 to 250 51 டைமும் 250 to 299 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 38 டைம் வின் பண்ணி வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 to 299 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டைம் ஸ்கோர்ஸ் வந்திருக்குது. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 to 149 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 டைம் தான் வந்திருக்குது. 150 to 150 11 டைம் தான் வந்திருக்குது. ஸோ மிடில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் பார்த்துக்கோங்க. இந்த கிரவுண்டில் விக்கெட் பேட்டர்ஸ் எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா 3 to 4 விக்கெட் பார்த்தீங்கன்னா 12 டைம் தான் நடந்திருக்குது. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8 to 10 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 41 டைமும் 27 டைம் நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் அதிகமாக உள்ளது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்ச் மூலமாக தான் இந்த கிரவுண்டில் அதிகமாக நடந்திருக்குது. கண்டிப்பாக ஸ்டெம் மூலமாகவோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்தளவு விக்கெட்ஸ் விழல, கேட்ச் மூலமாக தான் அதிக விக்கெட்ஸ் விழுந்திருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிக்கிற பிளேயர்ஸை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்சிடரான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா மீடியம் பேஸர் ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால விக்கெட்ஸ் ரெண்டு டீமுமே விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்ஸ் கிட்ட விட வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலர்ஸை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆல்ரவுண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் இப்போ பார்க்கலாம். ஐலாண்ட் டீமோட பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங், ஆண்ட்ரூ பால்பர்னி, கட்டிஸ் கேம்பர், ஹாரி டெக்டர், ஸ்டீவன் டொவினி, ஜார்ஜ் டக்ரல், மார்க் அடைர், ரஹம் கியூம், கெவின் ஹோய், கிரைக் யங், ஆன்டி மெக்பிரைன் இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ரயன் ரிக்கல்டன், டோனி டி சர்ஜி, டெம்பா பவுமா, ரசி ஆண்டர்சன், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், வயான் மோல்டர், ஆண்டில் பிக்வாயோ, ஃபியூஜன் ஃபார்டின், ஒட்டினல் பார்ட்மன், விங்கிங்கிடி, லிசார் வில்லியம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஐஎல் டீமில் நம்ம யார் நம்ம பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங். ஸோ பால் ஸ்டெர்லிங் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காரு. கிட்டத்தட்ட 5 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிட்ட அடிச்சிருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரே இன்னிங்ஸ் மட்டும் ஃபிளாப் ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு. பட் ரீசெண்டோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவரோட படும் மோசமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லா மேட்ச்சும் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் தான் மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக இவரை ஜிஎலுக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் இவர் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். பால் ஸ்டெர்லிங் இந்த கிரவுண்டில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆண்ட்ரூ பால்பர்னி ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30-40 ரன்ஸ்க்குள்ளே அடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் மேட்ச்சுக்கு போகிற தன்மையை பார்த்து இவர் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆண்ட்ரூ பால்பர்னி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் 50-50 ஆப்ஷனும் ட்ரை பண்ணிக்கோங்க. கட்டிஸ் கேம்பர் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிக் தான் சொல்லுவேன். ஏன்னா கட்டிஸ் கேம்பர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓவர்கிட்ட பவுலிங் போகிறாரு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் டீமில் கன்சிடர் பண்ணிங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயராக நீங்கள் பிக் பண்ணிட்டு போதும் பெட்டர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் 6 ஓவர் பவுலிங் போடுறதுனாலும் டாப் ஆர்டரில் பேட்டிங் வரதுனால இதில் நீங்கள் வைஸ் கேப்டன் ரேஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஹாரி டெக்டர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் ஃபார்மாக தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனும் பெருசாக போகிறதில்ல. நீங்கள் ஐலாண்ட் அணி பேட்டிங் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா ட்ராப் பண்ணது பெட்டர் தான். ஸ்டீவன் டொவினி ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாரு. பேட் பஸ்டிங்காக இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க டீமில். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசர்ஸ் கொஞ்சம் ஐலாண்ட் அணியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால
சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட்ஸை விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கேட்ச் பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு பெட்டர் தான். சார்ஜ் டக்கரால் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்கிட்ட கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவு பவுலிங் ஆப்ஷன் இவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் ஐலாண்ட் அணி பேட்டிங் பெஸ்ட்டாக இருந்தால் சார்ஜ் டக்கரால் நீங்கள் டீமை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் அணி கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ரோல்ஸில் வராங்க. சார்ஜ் டக்கரால் பவுலிங் கூட அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ சார்ஜ் டக்கரால் ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தா ஒரு 20 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மார்க் அடர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. அது ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் நிறைய பேசர்ஸ் அதிகம் விக்கெட் எடுக்கிறதுனால மார்க் அடர் கொஞ்சம் டீமில் கன்சிடர் பண்ணலாம். பட் லாஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கிரவுண்டில் மேட்சஸ் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிச் நல்லா ஹார்டராக கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல விக்கெட் அதிகமாக விழுந்துச்சு. ஏன்னா பேசர் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி அந்தளவுக்கு அதாவது ரைட் ஆரம் நல்லாவே ஃபேஸ் அடிச்சு போகிற பவுலர்ஸ் விக்கெட் விட விட மீடியம் பேசர் தான் அதிகம் விக்கெட் எடுத்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேஸ் அடிச்சு போடுவார். ஸோ அவருக்கு இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் அந்தளவுக்கு விழுந்தது இல்லை. பட் லாஸ்ட் மேட்ச்சில் விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா பிச் நல்லா ஹார்டாக கொடுத்தனால விக்கெட் விழுந்தாரு. ஸோ இந்த செகண்ட் ஓடி மேட்ச் வச்சுன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க் அடர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் விக்கெட் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. கிரஹாம் கியூப் நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவரை பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக்கில். அது மட்டும் இல்லாமல் மீடியம் பேசர் பால் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் நல்லா விக்கெட் எடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் எந்த விக்கெட்டும் எடுக்காமல் போயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் கன்சிடர் பண்ணாமல் இருப்பாங்க. கிரஹாம் கியூப் நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. எஸ்எலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் பண்ண கூட பெட்டர் தான். கவின் ஹோய் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ராப் பண்ணுறது பெட்டர் தான். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதில் எஃபெக்டிவாக இருக்காங்கன்னா இல்லை. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். பட் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வீக்காக இருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ கவின் கோய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறா இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கிரைகிங் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக். ஏன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மீடியம் பேசர் நல்லா விக்கெட் விழுது. அது மட்டும் இல்லாமல் கிரைகிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே 3 விக்கெட் கிட்ட எடுத்தாரு. ஸோ நான் என்ன பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா கிரைகிங் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங்கில் வந்தால் ஒரு 20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஆன்டி மெக்பிரைன் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தா 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ இவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் ஃபார்மில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ஓடிய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் மேலே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கான ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு எஸ்எலுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஸோ இதில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாராக நீங்கள் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கர்டிஸ் கேம்பர் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் இருந்தால் கிரஹாம் கியூப் கிரைகிங் வேணால் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன், டோனி சேஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்குறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தா ரயன் ரிக்கல்டன் நல்லா 91 ரன்கிட்ட அடிக்க, டோனி சேஸ் பார்த்தா இனிஷியலாக விக்கெட்டை விட்டுட்டாரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டோனி சேஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற தான். லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் ஹிட் பண்ண போய் விக்கெட் விட்டுப்பாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் விக்கெட் விடுவார்னா கொஞ்சம் டவுட்டு தான். பேட்டிங் பெஸ்ட்டாக இருந்தால் 2 பேருமே மறுபடியும் பார்த்தா நின்று ஆட வாய்ப்பு இருக்குது. ஸோ டோனி சேஸை நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. எஸ்எலுக்கு கூட நான் மஸ்ட் பிக் தான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியல் பேட்டிங் பிடிக்கிறவங்க வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோனி சார்சி, ரயன் ரிக்கல்டன் இந்த செகண்ட் ஓடியிலும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. தெம்பா பவுமா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. தெம்பா பவுமாக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரன் தான் அடிக்கிறாரு. ஸோ 20-30 ரன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் ரன் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வர வாய்ப்பு இல்லை. அது மட்டும் கேச்சிங் பாயிண்டாக இருக்காரா அதுவும் இல்லை. ஸோ தெம்பா பவுமா நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ஜிஎலுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ரசியான டசன் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்து நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக் அவுட் ஆகிட்டே வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சில் சப்போஸ் பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பெஸ்ட்டாக இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் செகண்டாக இருந்தால் ஒரு 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கோங்க. சிஸ்டம் ஸ்டப்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் டாப் ஆர்டரில் கொஞ்சம் விக்கெட் விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி கொஞ்சம் 79 ரன்ஸ் கிட்ட அடிச்சார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீமில் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 40 ஓவர் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் 4 பேரே லாண்ட் ஆனாலும்
40 ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் டிசிஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சிஸ்டர்ஸும் பார்த்தா குயிக்கால் ஆடுவார். அது மட்டும் இல்லாமல் கேட்சிங் பாயிண்ட்ஸில் இவர் மோஸ்ட்லி இருக்கிறதுனால இவருக்கு நிறைய கேட்சிங் பாயிண்ட் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்ச் மூலமாக விக்கெட் விட்டுறாங்க. ஸோ இவர் இருக்கிற ஃபோர்த் லைனில் தான் இவர் ஃபீல்டிங் பண்ணுறாரு. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பேட்டிங் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரியான் மோல்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்லாவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிலுக்குவாய்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பிலுக்குவாய்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பவுலிங்கே போடல. ஸோ பிலுக்குவாயை ட்ரை பண்ணுறதால ரியான் மோல்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால ரியான் மோல்டர் டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா போத் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 50 டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது. ரியான் மோல்டர் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. பிலுக்குவாயும் நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் பிலுக்குவாயெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் பிலுக்குவாயை கொஞ்சம் ட்ராப் பண்ணி விட பெட்டர் தான். ஏன்னா பிலுக்குவாய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் அந்தளவுக்கு இவங்களுக்கு ஓவர் கொடுக்காதனால சப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் கிட்ட பவுலிங் கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி டெத் ஓவர் கூட பவுலிங் கூட வாய்ப்பு இருக்குது. பிலுக்குவாயை கொஞ்சம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் போடுறதா இருந்தால் டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். 41 போத் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் தான். ஏன்னா ஐர்லாண்ட் அணி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அது லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறதுனால ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் அதுவே 2 and 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரன்கள் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க டீமில். 14 ஒட்டினல் 14 பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவர் நல்ல விக்கெட் டேக்கிங் தான் இருக்காரு. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. அது மட்டும் டெத் ஓவரில் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கிடி ரிஷாட் வில்லியம்ஸ் கொஞ்சம் இனிஷியலாக பார்த்து விக்கெட் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் டேக் இல்லாமல் போச்சு. ஃபஸ்ட்டு இவர் மஸ்ட்டாக நீங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸ் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லுங்கி இங்கிடி போத் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக தான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபேஸருக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபேஸர் போடுற பவுலர் பார்த்தா அந்தளவு விக்கெட் விழுறதில்ல. லுங்கி இங்கிடி சப்போஸ் இந்த லாஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா எஸ்எலுக்கு மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஜிஎலுக்கு கொஞ்சம் 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ரிஷாட் வில்லியம்ஸ் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் தான். ஏன்னா இந்த மீடியம் பேஸர் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ இவர் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு. ரிஷாட் வில்லியம்ஸ் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ராயன் ரிக்கல்டன் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவர் நல்லாவே இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறாரு. T20 ஆகும் சரி ஓடிஐ ஆனதுக்கு நல்லாவே பில்ட் பண்ணுறாரு. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணி அது விக்கெட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டோனி டி சர்சி நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இன்னிங்ஸ் கொஞ்சம் பில்ட் பண்ணுறாரு. பட் ஆஃப் மேட்ச் அன்றைக்கி எதிராக பார்த்தா கொஞ்சம் ஃப்ளாப் ஆனார். ஸோ இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் டீமில் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டப்ஸு. ஸோ சிஸ்டம் ஸ்டப்ஸ் பேட்டிங் பெஸ்ட்டாக இருந்தால் மஸ்ட்டாக நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போக போக ஸ்லோ டவுன் ஆகுறதுனால இவர் ஆஃப் பிரேக் பவுலிங் ஆப்ஷன் இருக்காரு. ஸோ இவர் ஒரு 2 or 3 ஓவர் கூட பவுலிங் ஆப்ஷன் கூட போட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதாவது பவுலர் ஆடியாங்கன்னா சிஸ்டம் ஸ்டப்ஸ் மோஸ்ட்லி பவுலிங் போட அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ரிஷாட் வில்லியம்ஸ். ஸோ இவங்க 2 பேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தா 2 and 3 விக்கெட் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டீமில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டீம் இப்போ நம்ம பிக் பண்ணிக்க டீம் பார்க்கலாம். ஸோ டீமில் பார்த்தீங்கன்னா ராயன் ரிக்கல்டன் இருக்கார், ரஸ்டி ஆண்டர்சன், டோனி டி சர்சி, ரியான் மோல்டர், ரிஷாட் வில்லியம்ஸ், 41 இங்கிடி எடுத்திருக்கிறேன், கிரைகிங், மார்க் எடர், கர்டிஸ் கேம்பர். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி எடுத்துருக்கிறேன். டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் சரி அயர்லாந்து டீமும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா நல்லாவே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 ரன் கிட்ட அடிக்கிறாங்க எல்லாருமே. ரிஷாட் வில்லியம்ஸ், 41 இங்கிடி, கிரைகிங், மார்க்கெட் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பேட்டிங் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதுனால இவங்கள மஸ்ட்டாக நீங்கள் கேப்டன் வைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் டீமை நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டீம் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமான சேனல் ஓப்பன் பண்ணி கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் டீம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.